வாசகம் அதிகாரம் 4. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்தையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளையோ ஒழுக்கம் உள்ளவைகளையோ நீதியுள்ளவைகளையோ கற்புள்ளவைகளையோ அன்புள்ளவைகளையோ நற்கீர்த்தியுள்ளவைகளையோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையோ அவையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். சமயமாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறேன். ஏனெனில் நான் எந்த நிலைமையாயிருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நம்ம தியானிக்கிற வசனங்கள் 6 வசனமும் 13 வசனமும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அன்பின் பரலோக பிதாவே, இது இந்த அருமையான நல்ல வசனங்களை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை வாசித்து நாங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கி ஆண்டவரே நாங்கள் கடைசி காலம் வரைக்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு அதிலே நாங்கள் நடந்து உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் வாழ உம்முடைய கிருபை தாரும் ஆண்டவரே தகப்பன். இந்த நேரத்திலே இந்த வசனத்தை வாசிக்க தந்தீரையா எங்களுக்கு உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே தகப்பனே. அப்பா, உம்முடைய கிருபையினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த வசனங்களே நாங்கள் உள் மனதிலே நாங்கள் இருத்தி ஆண்டவரே பிறருக்கும் நாங்கள் அதை போதித்து ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை நல்ல தியானித்து ஆண்டவரே எல்லோருக்கும் நல்ல சமாதானமான வார்த்தைகளை சொல்லி நாங்கள் ஒற்றுமையாயும் சமாதானமும் ஆண்டவரே வாழ நீர் கிருபை செய்யும் அப்பா. நீ அப்படி தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இப்ப துதி ஆராதனைக்காக கடந்து செல்ல போறோம். துதி ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் செய்தியை நமக்கு தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, கடந்த 5 மாதங்களும் உடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த 6வது மாதத்தையும் கூட ஆண்டவரே இந்த 4வது தேதியில நாங்கள் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த முதல் வாரம் செவ்வாய்க்கிழமையில கர்த்தாவே ராஜா நீர் எங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்க போயிடுறோம் அதை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. இப்பொழுது நாங்கள் ஒரு மனதோடு துதித்து உடைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மீதியான நேரம் முழுவதும் தேவன் எங்களோடு இருந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். துதி கனமகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். துதி ஆராதனைக்காக நம்ம கடந்து செல்வோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு போய் சொல்லுவோமா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அப்போ உண்மையை சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை நித்தமும் வழிநடத்துகிற தேவன். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், எது மாறினாலும் கர்த்தர் மாற மாட்டார். மனித உள்ளங்கள் மாறும், ஆனால் இயேசுவின் உள்ளம் மாறாது. அவர் எப்பவும் நம்மை நினைத்து கொண்டிருக்கிற தேவன். நாம் அவரைத்தான் துதிக்க வந்திருக்கிறோம். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆளுகைகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், ஆனால் நம்மை ஆளுகை செய்கிறவர் ஒரு நாளும் மாற மாட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து தான் நம்மை ஆளுகை செய்கிற ஒரு கடவுள். வேறு யார் வேணாலும் எப்படி வேணாலும் வந்துட்டு போடும், யாரும் தேசத்தை ஆளட்டும், நம்மை ஆளுகிறவர் கர்த்தராக இருந்தால் அவர் நம்மை நல்ல வழியில் நடத்தப் போகிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியில் திரட்சியை தருவார். பாடல் தாளிலே, ஒரு பாடல் தாளிலே 4வது பாடலாக இருக்கும். நல்ல கைகளை தட்டி நாம் உற்சாகமாக படிப்போம். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மா வறட்சியில் திரட்சியை தருவார். கைகளை கொண்டு வந்திருக்கவங்க நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக படிப்போம். ஒரு மழை காரணமாக இந்த இடம் கொஞ்சம் நமக்கு கிளைமேட் நல்லா இருக்கிறது, மாறி இருக்கிறது, சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. எப்படி ஒரு பயங்கரமான ஒரு வெப்பத்திலிருந்து ஆண்டவர் எப்படி ஒரு குளுமையான நிலைமைக்கு கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது ரொம்ப வாழ்க்கையில் வெறுத்து போய் ஆரம்பத்தில் படித்தது போல வனாந்தரமான வாழ்க்கை, அந்த வெப்பமான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை இன்று ஒரு செழிப்பான இடத்திற்கு நடத்தி செல்ல போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் படிக்கலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன்னாத்துமாவை விருத்தி செய்வார், உன்னாத்துமாவை விருத்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபர் சொல்லை நாடு நின்று நீக்கி, நுகத்தடி நோக்கி நிபர் சொல்லை நாடு நின்று நீக்கி, கிருபை என்னும் மதிலை பணிவார், சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழார். சந்தோஷமாய் அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார்,
துதிப்போரை கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சி தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சி தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை விசுவாசியை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் திருச்சபையை கைவிட மாட்டார். நம் ஊழியத்தை கைவிட மாட்டார். நம் தலைமுறையை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற உங்களை, தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளை, தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற பெரியவர்களை, கைகளை தட்டி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். உங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை எல்லா நாளும் நேசிக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மளை தேற்றுகிற தேவன். ஒருவேளை என்னால் ஒன்றும் பண்ண முடியல கடவுளே, என்னால் எதுவுமே செய்ய முடியல, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, என்னுடைய படிப்பு ஒருவேளை என்னுடைய பலவீனம், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம், என்னுடைய குடும்பத்தினுடைய வருமானம், செல்வாக்கு இல்லாத நிலைமை, என்னுடைய பிஸ்னஸ், இல்லாட்டி என்னுடைய ஏதோ ஒரு காரியங்கள்ல நான் வாழ்க்கையில முன்னேறக்கு எது இருக்கிறதோ அது எல்லாமே தடைப்பட்டு போச்சுது. அதனால என்னால ஒண்ணுமே என்ன செய்ய முடியல. இருக்கிற விதமாகவே நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிற நம்ம ஆண்டு விழாவில் படிச்சது போல என் இயலாமையில் நீ செயல்படுவீர் என்ற ஒரு அருமையான பாடல் தாளிலே இருக்கிறது. உங்கள் பாடல் தாளிலே 7வது பாடலாக இருக்கும். நீங்கள் என்னோடு சேர்ந்து அர்ப்பணித்து படிக்கணும், ஒப்பு கொடுத்து பிடிக்கணும். நான் இதை செய்வேன், நான் இதை பார்த்து கொள்வேன், நான் இப்படிதான் இருப்பேன் என்று ஒரு வழியை நீங்கள் தீர்மானித்தால் அங்கே ஒன்றுமே நடக்காது. அதனுடைய முடிவு மரணத்தில் வந்து நிற்கும். உங்களுடைய இயலாமை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாடல் தாளில் இருக்கிற அந்த பாடல் என்னோடு சேர்ந்து நீங்க படிக்கும் பொழுது நிச்சயமாகவே இயலாமை நேரத்திலே உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. உங்களோடு சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். செயல்படுவி உங்கரும் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி உங்கரும் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், மலைகளை பெயர்ப்பீர் என்றால் மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம்.
என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆபகுக்கு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னால் விவரிக்க முடியாத, நீ விசுவாசிக்க முடியாத, உன்னால் நம்பவே முடியாத ஒரு பெரிய காரியத்தை, கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்திற்கு செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்எக்ஸ்பெக்டட், அன்எக்ஸ்பெக்டட், நான் எதிர்பார்த்திராத, நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிற ஆண்டவரை ஆராதிப்போமா? கைகளை தட்டி உற்சாகமாய் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சந்தோஷமாய் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என்னோடு சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன். உற்சாகமாய் உம்மை எல்லாரும் படிக்கணும். உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். கைகளை தட்டி உற்சாகமாய் தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரை துதிங்க, வாய் திறந்து துதிங்க. இந்த மாதம் முழுவதுக்கும், இந்த மாதம் முழுவதுக்கும், இந்த மாதம் முழுவதுக்கும் என்னை வழி நடத்துகிற, என்னை நடத்தி செல்கிற, என்னை பாதுகாக்க போகிற என் சரீரத்தை, என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வேலையை, என்னுடைய எல்லா காரியங்களிலும் என்னை வழி நடத்த போகிற கர்த்தரை, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவே நான் உம்மை துதிக்கிறேன் சொல்லுங்க. இப்ப நீங்க துதிங்க, இப்ப நீங்க துதிங்க. ஒரு கோட்டை இடிந்து விழும். இப்ப நீங்க துதிங்க, கடல் ரெண்டா பிளக்கும். இப்ப நீங்க துதிங்க, யோர்தான் ரெண்டாய் பிளக்கும். இப்ப நீங்க துதிங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துரு தண்ணீர் தெரித்து ஓடுகிறதை போல ஓடி போவான். உன் குடும்பத்துக்கு விரோதமா யார் எழும்பினாலும், சத்துரு எந்த ரூபத்தில் எழும்பினாலும், சாத்தான் எந்த ரூபத்தில் எழும்பினாலும், பிசாசு உனக்கு எந்த ரூபத்தில் எதிர்த்து நின்றாலும், உன் சரீரத்துல பலவீனத்தை கொடுத்து உன்னை மயங்க வச்சிருப்பான், உன்னை பலவீனப்படுத்தி வச்சிருப்பான், உன்னை கீழே தள்ளி விட்டுருப்பான். எழும்ப முடியாம இருப்ப. அந்த எழும்ப முடியாத சூழ்நிலையில இப்ப நீங்க இயேசுவேன் கூப்பிடுங்க, இயேசுவேன் கூப்பிடுங்க, இயேசுவேன் கூப்பிடுங்க. நீங்க இயேசுவேன் கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க. அப்பமே உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும், அப்பமே ஒரு அதிசயம் நடக்கும், அப்பமே ஒரு அதிசயம் நடக்கும். தாயின் கருவிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டவர் அல்லவா, தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டவர் அல்லவா. அவரைத்தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரைத்தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை. உற்சாகமாய் கைகளை தட்டி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நீர் கொடுக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான மகள் ஷைலா ஜெபசிங் அவர்களை நாம் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ சிஸ்டர். எல்லாரும் அவர்களுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார்.
என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் இனமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் இனமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான ஷைலா ஜெபசிங் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று தன்னை ஒரு பகுதியை தனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை கர்த்தருக்கென்று பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை அநேக இடங்களிலே மகிமைப்படுத்தி வருகிற இந்த குழந்தை, இந்த மகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, நீரே அல்லாமல் அவர்களுக்கு ஒருவரும் துணை செய்ய முடியாதப்பா. இந்த நாளிலே அருமையான மகளுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். பயப்படாதே, உன்னை காத்து ரட்சிக்கும்படி நான் உடனே கூட இருப்பேன். பயப்படாதே, நீ எனக்கு பிரியமானவள். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி பிள்ளைக்கு தேவையான எல்லா சகாயங்களையும் கர்த்தர் செய்வீராக. அவருடைய கணவரை கர்த்தர் ரட்சிங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஈவ்லினுக்காக ஜால்சனுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம். பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க அம்மாவுக்காக சோதரம் அப்பா. இந்த நாளில் அவங்களுக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை பிள்ளைகளை நினைத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். நீயோ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலே நாம் செய்திக்காக எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதியை நாம் வாசித்தோம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா கைகளை தட்டுங்களேன். இந்த வசனத்தை வாசித்த பிறகுதான் ஒரு சாட்சிக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. பலப்படுத்துகிற கிறிஸ்து. அருமையான பல்லாவரத்தில் வந்து லிதியலம்மா அந்த அவங்களை ஆண்டவர் எப்படி பலப்படுத்தினார் என்பதை குறித்து ஒரு சாட்சி சொல்ல போறாங்க. சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடாதுமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சாட்சிக்கு சொல்லியிருந்தேன், பிரதர் மறந்துட்டாரு. முதலாவது நான் உள்ள சபையார் அனைவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாருமே எங்கள் குடும்பத்துக்காக நிறைய எல்லா ஜப வேலையிலையும் ஜெபிச்சிருக்கிறீங்க. தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் பிரதர் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஜபிப்பார். அதில் எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை நாங்கள் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நாங்கள் வந்து அந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டே இருந்தோம். நிறைய தடைகள், நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தது. இருந்தாலும் நாங்கள் எல்லாத்துலேயுமே திடன் கொண்டு கர்த்தரை மாத்திரம் நாங்கள் நம்பினோம். எல்லா காரியத்தையுமே கர்த்தர் வாய்க்க செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை மாத்திரம்
அவருடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க செய்தார். என் மகனுக்கு திருமண காரியத்துக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபிச்சிருக்கிறீங்க. அதுக்காக மிகவும் பிரயாசமும் பட்டு இருந்தோம். நாங்கள் சபையாரும் பிரயாசப்பட்டார், பிரதர் ரொம்ப பிரயாசப்பட்டார், நிறைய இடத்துல அலைன்ஸ் பார்த்தாரு. எங்களுக்கு எதுவுமே வாய்க்காமல் போனது. இருந்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தை எனக்கு கடந்த மாதத்தில் 22ஆம் தேதி 25ஆம் தேதியோ நினைக்கிறேன், எங்களுக்கு அந்த காரியம் கைகூடி வர கர்த்தர் கிருபை செய்தார். எங்களுக்கு ஒரு அலைன்ஸ் கிடைச்சது. நாங்களும் போய் பார்த்து பேசினோம், அவங்களும் பார்த்து பேசினாங்க. பேசின உடனே அவங்க எங்களுக்கு நாள் குறிச்சிட்டாங்க. ஜூலை மாதம் 3ஆம் தேதி மேரேஜ் ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபித்த அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணார். இன்னும் அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு சரி செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த நாளுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெபங்களில் அதன் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கவும், அந்த விவாகம் நடக்க எந்த விதமான தடையும் இல்லாதபடிக்கு, எந்தவித பிரச்சனையும் எங்களுக்கு வராதபடிக்கு எல்லாரும் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சாட்சியை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். மீண்டும் ஒரு வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எனக்கு பலனுண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போறேன். பாவம் மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான காரியம் எதெல்லாம் உண்டோ அதையும் செய்யணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய காரியம் எதெல்லாம் உண்டோ அதையும் நம்ம என்ன செய்யணும். உலக பிரகாரமான காரியத்தை செய்வதற்கு நமக்கு சில சப்போர்ட்டுகள் நமக்கு என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமான பலப்படுவதற்கு எந்த சப்போர்ட் நமக்கு என்ன செய்யாது, இருக்கவே செய்யாது. நம்முடைய துதி, நம்முடைய ஜெபம், நம்முடைய சோத்திரம், இதுதான் நமக்கு கொஞ்சம் பலன் கொடுக்கும். இந்த பலனை முறியடிக்கிறதுக்கு சத்ருவானவன் வேறு விதத்துல பிரச்சனைகள் என்ன செஞ்சிருவான், கொண்டு வந்துருவான். ஜெபிக்கணும்னு நினைக்கிற நேரம், துதிக்கணும்னு நினைக்கிற நேரம், ஆண்டவரை தேடுற நேரத்துல தான் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்துல என்ன செஞ்சிடும், யார் மூலமாவும் வந்துடும். அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் மனுஷரால் அல்ல. அப்ப நம்ம பலப்படுத்தணும்னா அதுக்கு யாரு தான் வேணும், கிறிஸ்து தான் வேணும். ஒருவேளை கல்யாணமானவங்களுக்கு கணவர் பக்கபலமா இருக்கலாம், மனைவி பக்கபலமா இருக்கலாம், சில நேரம் பிள்ளைகள் நமக்கு பக்கபலமா இருக்கலாம். ஆனா இதை எல்லாவற்றையும் காட்டிலும் கிறிஸ்து எனக்கு பலமாய் இருந்தால், பக்கபலமாய் இருந்தா நான் சாதிப்பேன். சொல்லுங்களேன், அப்படி சொல்லுங்க, நான் சாதிப்பேன். நம்மளால சாதிக்க முடியும். நான் அடிக்கடி இந்த ஏலிம் ஜெப வீட்டுல சொல்றேன், நீங்களா சாதிக்க பிறந்தவர்கள், எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்தவர்கள். எதையுமே தோல்விங்கிறத நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர், எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் இயேசு, அவரை தான் சொல்லியிருக்கு. அவருடைய நாமமே ஒரு ஜெயமுள்ள நாமம். நம்ம பாடல்ல படிக்கிறோம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு ரொம்ப தெரியுமோ தெரியாது. சேனை அதிபன் கர்த்தருக்கே அப்படின்னு சொல்லி அது ஒரு 4 லைன் உண்டு, ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. அப்ப எல்லா காரியத்திலையும் ஜெயம் கொடுக்கிற தேவன் எனக்கு என்ன செய்யறாரு, முன் செல்கிறார். அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்கிறவர். நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கான பலத்தை எனக்கு என்ன செய்கிறார், தருகிறார். பலன் எனக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அந்த பலன் எனக்குள்ள வந்தா தான், லிசன், அந்த பலன் எனக்குள்ள வரும்போது தான் நான் ஜெயத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். என் கூட சேர்ந்து கரங்களை தட்டி அந்த 4 லைனை உற்சாகமா படிக்க போகிறோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். எதுக்கு இந்த சாங்கனை திடீர்னு எடுத்தேன்னா, இந்த மாசம் முழுவதும் ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன் செல்ல போகிறார். அல்லேலூயா. அம்மா சாட்சி சொன்னாங்க, கல்யாண காரியங்களில் நிறைய பிரச்சனைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஜெய கிறிஸ்து முன் செல்வார், ஜெயமாக நடத்திடுவார். கைகளை திரு என்னோடு கூட சேர்ந்து ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய
நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோன் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். உற்சாகமாய் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோன் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. நீங்கள் எடுக்கின்ற எல்லா காரியத்திலையும் ஜெய கிறிஸ்து முன் செல்ல போகிறார். நீங்கள் எடுப்பிக்கிற எல்லா காரியத்திலையும் ஜெய கிறிஸ்து முன் செல்வார். நீங்க போகிற பாதையில ஜெய கிறிஸ்து முன் செல்வார். நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் சேனை எதிர்ப்பு கர்த்தர் உங்கள் முன் செல்வார். அந்த கிறிஸ்து ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார். அந்த ஜெயத்தை கொடுக்கிற பலப்படுத்துகிற என்னை பலப்படுத்துகிற உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. எபேசியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 23 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எபேசியர் 1 எல்லாவற்றிலும் நிரப்புகிறவர் போதும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் டோட்டலா உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறைன்னு இருக்குதோ அது ஆண்டவர் சொல்றார். எல்லாவற்றையும் என்ன குறையோ அந்த குறைக்குரிய காரியத்தை கொடுத்து அதை நிரப்பி அதை நிறைவேற்றி வைக்கிறவர். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் குறைவா இருக்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, விரும்ப மாட்டார். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தன்னுடைய பிள்ளைகளை குறைவா வைக்க விரும்ப மாட்டாங்கன்னா, மொத முறுமுறுப்பு எங்க தான் வரும், நம்மன்றது தான் என்ன செய்யும் வரும். என்ன முறுமுறுப்பு நமக்கு வரும்னா, இத்தனை நாள் ஜெபம் பண்ணோமே, இத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தோமே, இப்படிலாம் பண்ணோமே, ஆனாலும் எனக்கு இது என்ன செய்யல, நடக்கலையே, என் வாழ்க்கை சில காரியங்கள்ல குறையா இருக்கேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், கவலைப்படுறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி நம்மளை பலப்படுத்த போகிறாருன்னா, எல்லாவற்றாலும் உன்னை நிரப்ப போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றாலும் உங்க முகத்துல அப்படியே சந்தோஷம் வர வேண்டாமா? எல்லாவற்றாலும் என்ன ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், நிரப்ப போகிறார். அதனால எல்லாவற்றையும் என்ன செய்ய போகிறேன், செய்ய போகிறேன். ஏன்னா எல்லாவற்றையும் கொடுத்து என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் 4 வசனத்தை வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4 வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், எலியா என்பவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, தான் சாக வேண்டும் என்று சொல்லி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை என்ன செய்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளும். சரீரத்தை குறித்து சொல்லல, என் ஆத்துமாவை என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கொள்ளுங்க. என் ஆத்துமா ரொம்ப வியாகுலமா என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த ஆத்துமா தான் கர்த்தர் இடத்துல என்ன செய்யணும், போகணும். உங்ககிட்ட வர வேண்டிய ஆத்மாவை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. என்னால இந்த உலகத்துல வாழவே முடியல, எனக்கு நான் எவ்வளவோ காரியத்தை செய்யறேன். எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, எலியாவை பார்த்தா தேசத்தின் ராஜாவை என்ன செய்யணும், பயப்பட்டு சாகுவாங்க. அப்படி எலியாவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமை கொடுத்திருந்தாரு. எலியா ஒரு வல்லமை உள்ள தீர்க்கதரிசி, யாருக்குமே பயப்படாத ஒரு தீர்க்கதரிசி, பயந்து ஓடுகிற தீர்க்கதரிசி இல்ல. இந்த காலத்துல கொஞ்சம் நெருக்கடி வந்தோடனே ஆண்டவர் விட்டு விலகி நம்ம என்ன செஞ்சிடறோம், ஓடிடுறோம். ஆரம்பத்துல ரொம்ப அன்பா தான் என்ன செஞ்சோம், இருந்தோம். அதை தான் வெளிப்படுத்தல 2 சொல்லுது, உன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை என்ன செய்கிறது இருக்கிறது. என்ன குறை? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ என்ன செஞ்சிட்ட, விட்டுட்ட. ஆனாலும் இப்பொழுது நீ மனம் திரும்பினா ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. எலியா ஆதியில கொண்டிருந்த அன்பை விடல, ஆண்டவரை உறுதியை தான் பிடிச்சிருந்தாங்க. ஆனாலும் இந்த
பாடுகளை என்ன செய்ய முடியல, தாங்க முடியாம போதும் ஆண்டவரே, நான் என்ன செஞ்சிடறேன், இந்த உலகத்தை விட்டு வந்துடுறேன், உங்ககிட்ட வந்துடுறேன், அதனால தான் என்ன ஆத்துமாவை நீர் என்ன செய்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளும் சொல்றான். இன்னைக்கு தற்கொலைகளுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாகறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஷார்ட் டைம்ல, ஒரு சில நிமிடத்துல அவன் இதை என்ன செஞ்சிருது, உடைஞ்சு என்ன செஞ்சிருது போயிருது. நேத்து நானு ரயில்வே கேட்ல இறங்கி அங்கிருந்து ஆட்டோல ஒரு ஆட்டோ பிடிக்கிறதுக்கு நடந்து வர, ஒரு வாலிப பையன் நல்ல ஃபுல்லா பேக மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டே வரான். ஆஃப் டவுசர் தான் போட்டிருக்கான், ஒல்லியா இருந்தான். அந்த இவன் என்ன தன்னால புலம்பிட்டு போறான், குடிச்சிருக்கான் போலன்னு நினைச்சா அவன் அந்த கட்டப்பட்டிருக்கு பாலத்துக்கு திசையில் வந்திருக்கான். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் என்ன செய்ய போறேன், சாக போறேன், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் சாக போறேன்னு அந்த ஸ்வீட் ஸ்டால், எஸ்வி ஸ்வீட் ஸ்டால் முன்னுக்கு தான் நான் அவனை பிடிச்சு நிறுத்தினேன். என்னப்பா உனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, சாக போறேன்னா திருப்பி அதே என்ன செஞ்சிட்டு இருக்கான், சொல்லிட்டு இருக்கான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் என்ன செய்ய போறேன், சாக போறேன். 5 நிமிஷம் அந்த பையன் கூட பேசினேன். எனக்கு அதுல ஒரு 50 ரூபா போச்சுன்னு வச்சுருங்களேன், பரவாயில்லன்ட்டு அவனுக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சொன்னான், என்ன வாழ்க்கையில நான் யாரை நம்பிட்டு இருந்தனோ அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரம் என்னை விட்டு என்ன செஞ்சிடுச்சு, விலகிடுச்சு. அதனால நான் என்ன செய்ய போறேன், சாகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையை என்னை விட்டு போயிடுச்சு, எங்க போய் சாக போற அப்படின்னு கேட்டேன். அதான் தெரியலன்னா, ட்ரெயின் தண்டவாளம் பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் என்ன செஞ்சிரு, விழுந்து செத்துருன்னு சொன்னவர் தான் வெளிப்படைஞ்சான். அதுக்கு பிறகு அவனை சரி பண்ணி, நீ தாம்பரத்துக்கு போனா திரும்பி என்ன செய், தாம்பரத்துக்கு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அப்போ சில மனிதனுடைய ஒரு சில நிமிஷத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிடணும், முடிச்சுட்டு நினைக்கான். கஷ்டங்கள் வரும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவன் என்ன செய்யறான், நான் செத்துறணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனாலதான் கொஞ்சம் +2ல ஃபெயில் ஆனா உடனே என்ன செஞ்சிடறாங்க, தற்கொலை பண்ணி சாகிறது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தா என்ன செய்யறது, தற்கொலை பண்ணி சாகிறது. நிறைய தற்கொலைகள் கடன் பிரச்சனைகளால என்ன செய்யறது, தற்கொலை பண்ணி சாகிறது. இன்னைக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்றேன் சார். சோளிங்கர்ல இருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. இன்னைக்கு ஒரு நர்ஸ் படிச்ச ஒரு சகோதரி, கவர்மெண்ட்ல நர்ஸா இருக்க சகோதரி தான் போன் பண்ணாங்க. இப்ப அவங்க லைவ் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க கணவர் பஸ்ல, கவர்மெண்ட் பஸ்ல கண்டக்டர் டிரைவரா இருக்கிறாரு, குடிச்சு அடின்னு அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு என் பிள்ளையும் 15 வயசு என் பிள்ளையும் தூக்கிட்டு அவர் போயிட்டாரு. நான் அனாதே ரோட்ல கிடக்கிறேன் பாஸ்டர், எனக்கு நான் எங்க போவேன்னு தெரியாம எங்க சித்தப்பா வீட்டுல வந்து நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் வாழணுமா சாகவான்னு தெரியல, நான் சாகலான்னு முடிவெடுத்திருக்கேன். அந்த நேரத்துல உங்க ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு நான் போன் பண்றேன், இது என்னுடைய நம்பர் கிடையாது, 3 வாட்டி கட் பண்ணிட்டீங்க, தேவையில்லாத நம்பரை கட் பண்ணி விட்டுருவேன், தேவையில்லாத நம்பர் கட் பண்ணி விட்டுட்டீங்க. ஆனா திருப்பி நான் உங்களுக்கு போடுற காரணம், என் மனசுல நீ செத்துருன்னு சொல்லுது அப்படின்ட்டு வேதனையா இருந்துச்சு. அவங்களுக்காக 2 நிமிஷம் பிரேயர் பண்ணிட்டு, நீங்க சாக மாட்டீங்கம்மா, சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டு பண்ணுவாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி வச்சுட்டேன். பிரேயர் ஆரம்பிக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய அவங்க போன் பண்ணாங்க, அதே நம்பர் தான். அவங்க சொன்னாங்க, நான் எங்க இருக்கிறேன்னு என் கணவர் என் பிள்ளைகள் என்ன தேடி கடைசியா நான் இருக்கிற இடத்துக்கு வந்து சமாதானத்துக்காக வந்து உட்கார்ந்து இருக்காங்க, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு செகண்ட்ல அந்த தொடர்பு கிடைக்கல அப்படின்னாச்சுன்னா அவன் முடிவு எப்படி இருக்கும், தற்கொலையில நிற்கும். இன்னைக்கு எலியா அப்படித்தான், எலியா போன்ற நிலைமை தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஆண்டவரை நம்பி என் வாழ்க்கை எப்படி இருக்குது, சாகிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன், எப்ப சாவினை எதிர்பார்த்து இருக்கிறேங்கிற சூறை செடியின் அனுபவத்தோடு இந்த இடத்தில் நீ இருப்பாயானால் ஆண்டவர் உங்க வார்த்தை சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாழ்க்கை ஏற்பட்டிருக்க பிரச்சனையை நினைச்சு உங்க வாழ்க்கையை நீங்க என்ன செய்து கொள்ளாதீங்க, குறுக்கி கொள்ளாதீங்க, தவறுதலான முடிவுகளுக்கு போவாதீங்க. நீங்க போக வேண்டிய பயணம் வெகு தூரம் இருக்கிறதா. அந்த வெகு தூர பயண நேரத்திலே தான் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவதற்கு ஒரு தூதனை என்ன செய்யறாரு, அனுப்புகிறார். அவன் பட்னியா கிடக்கிறான், அவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அவனை தட்டி எழுப்பி, அப்பா நீ என்ன செய்ய, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. சகரியாவுல வாஸ்து பாத்தீங்கன்னா, எழும்பு
உன் கர்த்தர் உனக்கு பெலன் என்ன செய், பெலன் கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எலும்பு எலும்பு தெபரால், தெபரால என்ன செய்யி, எலும்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. எழும்பி பிரகாசிக்கணும். நாம் எழும்பி பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும். சோர்ந்து போயிடக்கூடாது. நிறைய விஷயங்களை சோர்ந்து போய் போதுமடா சாமின்னு சொல்லி வாழ்க்கையை நம்ம இவ்வளவுதான் சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். இல்லாட்டி வாழ்க்கையை முடிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இங்க வந்திருக்கிற ஒரு சிலருக்கு சொல்றாரு, நீ போக வேண்டிய பயணம் எங்க இருக்கிறது, வெகு தூரம் இருக்கிறது. அந்த எலியா பயணத்துக்கு சொன்ன வெகு தூரத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? வாழ்க்கையை வெறுத்து போய் சோர்ந்து கிடந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் என்னன்னா, நீ ராஜாக்களை போய் என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணு. உயர்ந்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி எல்லாரையும் பகைச்சிட்டு கிடந்த இவனுக்கு ராஜாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பொசிஷனை கொடுத்து அவனை அபிஷேகம் பண்ணிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நெடுதூர பயணம் போக வேண்டியது இருக்குன்னா நீ நிறைய பேரை கிறிஸ்துவுக்கு உருவாக்க போகிறாய். கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை நீண்ட தூர பயணத்துக்கு கொண்டு செல்றது பெரிய பணக்காரனாக இருக்கோ அப்படி வாங்குறக்கோ இல்ல. ஆண்டவருக்கு என்று நீ தீர்க்கதரிசிகளை உருவாக்க போகிறாய். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போகிறாய். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பை சோர்வடைந்திருக்கிற உங்கள் மீது ஆண்டவர் கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறார். இப்ப சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா பெரிய காரியங்களை செய்தது போல நீங்களும் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. யாத்திராகமம் 17:12. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று, தளர்ந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வரும்போது அமலேக்கியருக்கு இவங்களுக்கு ஒரு யுத்தம் என்ன செய்கிறது, உண்டாகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அமலேக்கியர் நோக்கி கையை என்ன செய்ய, நீட்டு கையை உயர்த்துன்னு சொல்றாரு. மோசே ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கைகளை உயர்த்துகிறான். கை உயர்த்தப்பட்டிருக்க நேரத்துல ஜெயம் என்ன செய்யுது, கிடைக்குது. கை கொஞ்சம் சோர்வாயிட்டு கீழே போடுற நேரம் அமலேக்கியர் இஸ்ரவேலர் என்ன செய்தார்களாம், மேற்கொண்டார்கள், ஜெயித்துட்டு வராங்கன்னு முன்னாடி உள்ள வசனங்கள் சொல்லி இருக்கு. அப்ப தளர்ந்து போன நேரத்துல நின்னுகிட்டே இருக்க முடியல, இதுக்கு மேல நம்மளால கையை ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியல, தூக்கி வைக்க முடியல அப்படின்னு சொல்லி சில சோர்வுகள் நமக்கு வரும் பொழுது முதல்ல சீட்டிங் ஆகிறதுக்கு ஒரு கல் உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. நீ கொஞ்சம் என்ன செய்ய, ரெஸ்ட் எடு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமந்து சோர்ந்து போயிட்டீங்கன்னா முதல்ல ஆண்டவர் சொல்ல, நீ கிட்டக்கிட்டு அங்கிங்க என்ன செஞ்சுட்டு கிடக்காத, ஓடிட்டு கிடக்காத, முதல்ல என்ன செய்ய, உட்காரு. எப்பவுமே பாருங்க, நிறைய பிரச்சனைகள் வந்தாச்சுன்னா முதல்ல அவங்க என்ன செய்வாங்க, ப்ளீஸ் பி சீட்டட், என்ன செய்யுங்க, உட்காருங்க. ஒரு டாக்டர்கிட்ட பார்க்க போற நிறைய பிரச்சனையோட போன உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்க, உட்காருமா. உட்கார வச்சுதான் நம்மள என்ன செய்யறாங்க, செக் பண்றாங்க. அப்போ அதே மாதிரி ஆண்டவர் சொல்லு, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, ரொம்ப பிரச்சனைப்படாத, நீ முதல்ல பீஸ்ஃபுல்லா என்ன செய்ய, உட்காருன்னு சொல்ற. உட்கார்றதுக்கு ஒரு இடத்த ஆண்டவர் என்ன செய்யறாரு, மலை மேல கொடுத்து அதுக்குன்னு ஒரு கல் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி அந்த கல்லை தூக்கி என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. அந்த கல் மேல உட்கார்ந்த உடனே அவன் கொஞ்சம் ரிலாக்ஸா என்ன செஞ்சுட்டான், ஆயிட்டான். உங்களுக்கு இளைப்பாறுத கொடுக்க போற அந்த கல் எது தெரியுமா, அதுதான் கண்மலையாகிய கல், அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. அந்த கல்லின் மீது மோதுகிறவன், வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். சத்தமா சொல்லுங்க, இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஆண்டவர் இப்போ உங்களை பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சிருக்காரு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கல் சேர் ஒண்ணு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, அதுல உங்களை உட்கார வச்சிருவாரு. அது மேல மோதிரவேலாம் என்ன செஞ்சிருவானா, நொறுங்கி போவான்னா உங்கள் சத்துருக்களை நீங்கள் முறியடிக்க போகிறீர்கள். உங்களுக்கு விரோதமான காரியங்களை முறியடிக்க போகிறீர்கள். உங்களுக்கு விரோதமான யுத்தம் செய்து கொண்டிருக்கிற சாத்தானின் கிரியைகளை என்ன செய்ய போறீங்க, முறியடிக்க போறீங்க. தளர்ந்து போன உங்கள் கைகளை பலப்படுத்துவதற்கு எப்படி மோசேக்கு ஆரோனும் ஒரு ஊரையும் ஆண்டவர் அனுப்பினாரோ அதே போன்று உங்களை பலப்படுத்துவதற்கு, உங்கள் குடும்பத்தை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஆட்களை அனுப்புவார். அல்லேலூயா. எப்படி அனுப்புவாரா? ஈசாக்குக்கு பெண் பார்க்கறதுக்கு யார் போறா,
எலியேசர் போறாரு. எலியேசர் போகும்போது சொல்றாரு, நான் தனியா போறேன், எனக்கு வழி என்ன செய்யாது தெரியாது, எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, எங்க போய் நான் பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்ல நேரத்துல ஒரு தூதனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அனுப்பி அந்த தூதனை கொண்டு என்ன செய்யறாரு, வழி காட்டி எந்த இடத்துல ரெபேக்கால் இருந்தாலோ அந்த இடத்துல ரெபேக்கால காட்டி அந்த காரியத்தை வாய்க்க செய்தாரு. அல்லேலூயா. அப்போ பெலனற்று போன அந்த எலியேசருக்கு பெலனாய் ஒரு தூதனை கொடுத்து சரியான ஒரு பெண்ணை அந்த குடும்பத்திற்கு கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைத்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் வாழ வைப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அமலேக்கியரை முறியடித்த அந்த கை தளர்ந்த போதெல்லாம் தாங்குவதற்கென்று ஆண்டவர் கொடுத்த 2 நபர் ஊரும் ஆரோனும். அதே போன்று உங்களை உங்கள் குடும்பத்தை தாங்குவதற்கு 2 பேர் தேவையில்லை. ஏசாயாவில் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை ஏந்துவேன், உங்களை தாங்குவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன், இதுவரை அப்படி செய்தேன், இனி முதிர் வயது வரையும் நான் உங்களுக்கு அப்படியே செய்வேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணுமா? நம்மளை பலப்படுத்துறதுக்கு ஆள் வேணுமா? இல்ல, என்னை பலப்படுத்துகிற, இப்ப சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. 3வது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து அவர்களை அநேக அடிகள் அடித்த பிறகு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். பவுல் சீலா என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சபடினால அவங்களுக்கு தண்டனைகள் என்ன செய்தது, கிடைத்தது. கொஞ்சம் நஞ்சல்ல, அங்க பைபிள் சொல்லுது அநேக அடிகள் அடிச்சு அவங்கள கொண்டு சிறையில கொண்டு போட்டாச்சு. ஆனா அந்த அது நிர்வாணம். அதுக்கு மேல உள்ள வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் வஸ்திரங்களை எல்லாம் கலட்டி உறிஞ்சிட்டு அக்பர் என்ன செய்யறாங்க, நிர்வாணமா என்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க. அடிச்சு கொண்டு வச்சாச்சு, தொழு மரத்துல மாட்டி வச்சாச்சு. இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது, அளவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது, யாரையும் சப்போர்ட் கூப்பிடவும் முடியாது. அப்படிப்பட்ட நேரத்துல பவுலும் சீலாவும் செஞ்ச வேலை என்னன்னா, துதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. எந்த மனுஷனாலே அது முடியவே முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, நிறைய காரியங்களை செஞ்சு கடவுள் அவங்கள காப்பாத்தியும் அவர்கள் மனம் திரும்பாமல் கர்த்தருக்கு விரோதமா என்ன செஞ்சாங்க, போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எடுத்த சப்ஜெக்ட் வேற. சகரியாவில் தான் ஒரு சப்ஜெக்ட் ஆண்டவர் கொடுத்தாரு. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த உலகத்துல 3/2 பகுதியை நான் என்ன செய்ய போறேன், சாகடிக்க போறேன். 3/2 பகுதி சாகடிக்கப்படுவார்கள். மீதியா இருக்கிற ஒரு பகுதியை பொன்னை போல நான் என்ன செய்வேன், புடமிடுவேன் சொன்னாரு. அப்போ இன்னைக்கு மீதியா இருக்கிற இந்த கூட்டம் உங்க கூட்டத்தை தான் சொல்றாரு. அப்ப அதுக்கு முந்தி காரியத்தை யோசிக்கணும். உலகத்துல பயங்கரமான காரியங்கள் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. நீங்க இன்னைக்கு சும்மா சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல சம்பவிக்க வேண்டியது சம்பவிப்பது ஆண்டவர் சொல்றாரு. உலகத்துல 3/2 பகுதி மக்கள் செத்தே போயிருவாங்க. அவர்களுடைய சரீரத்தை எருக்களம் மாதிரி என்ன செய்யும், ரோட்ல கிடக்கும். ஆனா அதுலயும் ஒரு குரூப் ஆண்டவர் என்ன செய்யறாரா, மீதியா வைக்கிறாரு. இந்த மீதியா இருக்கிற ஜனங்கள் யாருன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை போன்ற ஜனங்கள். உங்களை தெரிந்து கொண்ட ஜனங்கள், மீதியா ஜனங்களை சும்மா வைக்கல. ஒரு பொண்ணை புடமிடுவது போல உங்களை என்ன செய்கிறாரா, புடம் பிடிக்கிறார். வெளியே போல என்ன செய்கிறார், புடமிட்டு தான் சொல்றாரு, இவர்கள் இப்பொழுது பெருகி இருக்கிறது போல பெருகவே பெருகுவார்கள். அல்லேலூயா. அப்போ பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளான உங்களுக்கு சிறைவாச ஸ்தலங்களும் என்ன செய்கிறது, காத்திருக்கிறது. ஐயையோ, நம்ம பைபிளை தூக்குனா ஜெயிலுக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை வருமோ அப்படின்னு நினைக்காதீங்க. சிறை வைக்கிறதுங்கிறது ஜெயிலுக்கு போறது தான் சிறை வைக்கிறது. அது என்ன மாதிரி ஆட்களுக்கு அது வரும், தைரியமா ஓடிடலாம், நல்ல நல்ல ஜெயில உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு 1 நாள் கூட ஓடிடலாம். ஆனா அப்படி இல்லை. சிறை வைப்புங்கிறது குடும்பத்திற்குள்ளே என்ன செய்யறது, சிறை வைக்கப்படுகிறது. பிரச்சனைகளை கொடுத்து வெளியே சொல்லவும் முடியாம, விற்கவும் முடியாம, மெல்லவும் முடியாம, விழுங்கவும் முடியாம, கடப்பாறையை விழுங்கணும் கதை மாதிரின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. கடப்பாறை விழுங்கணும் மாதிரி என்ன செய்யறான், இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகளை கொடுத்து உங்களை என்ன செஞ்சிருவாங்க, சிறை வச்சிருப்பான். அந்த நேரத்துல பவுலை போல ஆண்டவரை துதிக்க முடியுமா? பவுலும் ஷீலாவை போல உங்களால் துதிக்க முடியுமா? நீங்க இப்ப சொன்ன வாக்குத்தத்த வசனத்தின்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலை வந்தாலும்
என் கர்த்தரை துதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க கர்த்தரை துதிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் வாஞ்சைகளை தீர்த்திட கர்த்தர் வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அப்போ ஆண்டவரை எப்படிப்பட்ட சூழ்நிலை தான் துதிக்க சொல்றாரு சொல்லுங்களேன். நெருக்கத்தின் நேரத்துல, கஷ்டப்படுற நேரத்துல, துன்பத்தின் நேரத்துல, கண்ணீர் விடுற நேரத்துல ஐயோ ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லாம நீங்கள் நல்லா அந்த சிறைச்சாலையில அவன் பவுலும் ஷீலாவும் 2 ஐயாம்பரை துதித்தது போல நீங்க இப்ப துதிங்க. அங்க வசனம் சொல்லுது, விலங்குகள் உடைக்கப்பட்டது, சிறை கதவு திறந்தது. அல்லேலூயா. அப்ப நீங்க துதித்தால் எல்லாவற்றையும் செய்ய உங்களால் முடியும். உற்சாகமாக என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தையும் 26ஆம் வசனத்தையும் வாசிங்க. முடிக்க போகிறேன். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்க ஜெபமும் உங்க துதியும் எப்படி இருக்கணும்? நீங்க இருக்கிற இடம் அதிரும்படியா என்ன செய்யணும்? இறைக்கணும். வீட்டுக்குள்ள நீங்க தேவனை துதிக்கிற துதியில உங்க வீடே என்ன செய்யணும்? அதிரணும். சோத்திரம் 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 ஆண்டவரே. 4வது விசில் வந்துட்டு எந்திரிச்சு குடுக்குடுன்னு என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. போன் வந்திருக்கு, பிரைஸ் தி லார்ட் ஐயா, போகக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கி என்ன செஞ்சிருங்க? ஆஃப் பண்ணி விட்டுட்டு நீங்க இருக்கிற ரூம பூட்டிக்கிட்டு நீங்க அதிர்ற மாதிரி, அதிர்ந்து போற மாதிரி பெரிய சத்தம் போட்டு அதிர வேண்டியது இல்ல. உங்க இதயத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி துதிங்க. வெளியில இருக்கிற அந்த கட்டடம் அதிர்ற மாதிரி உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சங்கிலிகளை, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமான இருக்கிற கட்டுகளை, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக எந்த விதமான சூழ்நிலைகள் கட்டுகளை, ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற விலங்குகளை அது கலந்து விடும். கட்டுகள் முறியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த துதி உங்களுக்குள்ள இருந்தா எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அந்த ஜெபம் உங்களுக்குள்ள இருந்தா எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. ஜெபமே ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஹல்லேலூயா. இயேசு சந்திக்க போகிற மரணத்தை சந்திக்க போகிற, பயங்கரமான கொடுமையை சந்திக்க போகிற, தன்னுடைய சரீரத்தில் எல்லா பாடுகளையும் இப்ப அவர் என்ன செய்யணும்? சுமக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி தான் அவர் ஜெபம் பண்றாரு. அந்த பாடுகளை ஆண்டவர் சொல்லுகிறார், இது என் மீது திணிக்கப்பட்டதல்ல, இது பிதாவினுடைய சித்தம்.
இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நிறைய கஷ்டம் வந்தோன்னு இது என் மேல வீண் பழியா என்ன செய்யுது வருது, திணிக்கப்படுது, என் மேல இது பிரஸ் பண்ணப்படுது அப்படின்னு நிறைய காரியங்களை நினைச்சு அப்படி நினைச்சா பகை மனசுக்குள்ள என்ன செஞ்சிடும், உருவாயிரும். நல்லா யோசித்து பாருங்க. ஏதாவது ஒரு தற்செயலா ஒரு காரியம் நடந்தா கூட இவன் தான் இப்படி பண்ணான், இவ தான் இப்படி பண்ணான் அப்படி மனசுல நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா பகை தான் முதல்ல என்ன செய்யும், வளரும். கசப்புகள் தான் என்ன செய்யும், உருவாகும். ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாவோ நம்ம எதிர்பார்க்காம ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா முதல்ல அது நமக்கு விரோதமாவே இருந்தாலும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்தாலும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. அந்த வேதனையிலிருந்து மாற்றுவதற்கு ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்புவார். உங்களை பலப்படுத்துவதற்கு, உங்களை ஆறுதல் படுத்துவதற்கு, உங்களை தேற்றுவதற்கு, திடப்படுத்துவதற்கு ஒரு தூதனை போல யாராவது ஒருத்தர் அந்த டைம்ல என்ன செய்வாரு, அனுப்புவாருங்க. சில டைம்ல நான் சைக்கிள்ல போயிட்டு இருப்பேன், ரொம்ப மனம் நொந்து போயிட்டு இருப்பேன், நிறைய பிரச்சனைகள்ல நான் எனக்கு முன்பின் தெரியாத யாராவது ஒரு பாஸ்டர் நான் சைக்கிளோட இறங்கி எங்க டீ கடையில் டீ குடிக்கிற நிற்கும் போது கரெக்டா இருப்பாங்க. அவங்களா கேட்பாங்க, நீங்க ஊழியம் செய்றீங்களான்னு கேட்பாங்க. தலை ஆட்டுவேன். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனை குறித்து நான் கவலைப்பட்டு இருக்கணும், அந்த பிரச்சனையிலிருந்து நான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு வார்த்தை எனக்கு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சைக்கிள் மின்னல் வேகத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். அப்படி நிறைய முறையில என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பலப்படுத்தி இருக்கிறார், திடப்படுத்தி இருக்கிறார். தாவீது எல்லாவற்றையும் இழந்து பலவீனமா தான் நின்னாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தருடைய சமூகத்துல போய் நான் என்ன செஞ்சான், திடப்படுத்தினா இழந்த எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டான், பெற்றுக்கொண்டான். இழந்ததை பெற்றுக்கொள்வதற்கான வழியை ஆண்டவர் என்ன செய்தாரு, அவனுக்கு காண்பித்தார். நீங்க யோசுவா 1:5-7 வாசித்து பாத்தீங்கன்னா, யோசுவாவே நீ மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. அப்ப மிகவும் பலங்கொண்டு திடமனதா இருக்கணும். சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய தேவனானவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்ப இயேசுவானவருக்கு வந்த இந்த பயங்கரமான கொடுமை இன்னும் அனுபவிக்கல, இன்னும் இப்ப அதை ஃபேஸ் பண்ண போறாரு. ஆனா பிதாவின் சித்தத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஒப்பு கொடுத்து ஜோம் பண்றாருன்னா வேதம் சொல்லுகிறது அவருடைய வேர்வை எப்படி வந்ததா, ரத்தமா வர்ற அளவுக்கு மன உடைஞ்சு ஜோம் பண்றாரு. அந்த நேரத்துல தான் ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்தார், பலப்படுத்தினார். பலப்படுத்ததுனால இயேசு எல்லா பாடுகளையும் என்ன செய்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். சுமந்தவர் சுமந்ததாவே போகல, அந்த மரணத்தையும் அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ இயேசுவை போல பாடுகளை உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிறதுல வல்லமை உள்ளவர்களா இருந்தா ஒரு தூதனை அனுப்பி ஏதாவது ஒரு வேலை கடவுள் உங்களை பலப்படுத்தி நீங்க எதுல அழிஞ்சு போகணும்னு இருக்குதோ அந்த அழிவி நின்று உங்களை மீட்டு என்ன செய்வார், எடுத்துருவார். அது மாத்திரம் இல்ல, அந்த பாடுகளை தாங்குவதற்கு, அந்த வேதனைகளை தாங்குவதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு, உங்களை திடப்படுத்துவதற்கு ஒரு தூதன் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, அனுப்பிடுவாரு. இதெல்லாம் வாழ்க்கையில கர்த்தருடைய வழியில நம்ம நடக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யலாம், நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், வரணும். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் ஜெபிச்சோம் நல்லது நடந்துச்சு அப்படி இல்லவே இல்லை. நம்முடைய சொந்த வாழ்க்கையில ஒரு நாளாவது எல்லாம் 365 நாளும் நான் சமாதானமா இருந்துருவேன் யாராலும் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. பாதி நாள் கூட நம்மளால சமாதானமா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. வருஷம் ஃபுல்லா எந்த வியாதி வராம, காய்ச்சல், வயிற்று வலி, மண்டை வலி, தலை குத்து எதுவுமே வராம நான் 365 நாளும் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன் யாராலும் சொல்ல முடியுமா? இருந்தேன்னு சொல்ல முடியுமா? இருந்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு என்ன செஞ்சிடும், சரீரத்துல வந்துட்டு இருக்கும். இப்படி எல்லா காரியங்களும் பலவீனப்படுத்துகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது, என்னை பலப்படுத்துகிற, அல்லேலூயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால என்ன செய்யும், மேற்கொள்ள முடியும். வியாதியை என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். பலவீனத்தை மேற்கொள்ள முடியும். கஷ்டங்களை மேற்கொள்ள முடியும். கடன் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். நமக்கு விரோதமா சத்துரு கொண்டு வருகிற எந்த போராட்டமா இருந்தாலும் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியுங்கிறது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் அதை மேற்கொண்டு அதுக்கு மேல கொண்டு என்ன காரியம் செய்யணுமோ அது செய்ய முடியும். சொல்லுங்களேன், செய்ய முடியும் சிஸ்டர், நம்மளால முடியும், செய்ய முடியும். அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் நான் சோர்ந்து போகிற நேரத்தில் எனக்கு பலன் கொடுத்து என்னை தேற்றுகிறவராய், என்னை ஆற்றுகிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிற. ஒருவேளை நம்ம வசிக்கிற இடம் நமக்கு நிரந்தரம் இல்லை, நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் நமக்கு நிரந்தரம் இல்லை, கணவர் நமக்கு நிரந்தரம் இல்லை, மனைவி நமக்கு நிரந்தரம் இல்லை,
எந்த விதத்திலும் குழந்தைகளுடைய அன்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய உதவிகள் கூட நமக்கு நிரந்தரம் இல்லை. நமக்கு நிரந்தரம் ஆண்டவர் ஒருவரே. அதை தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு பக்தன் பாடினா, நான் நிற்கும் பூமி நிலைகுலைந்து போனாலும், நம்பிட்டு இருக்கிற பூமி, நம்பிட்டு இருக்கிற வீடு, நம்பிட்டு இருக்கிற அப்பா, நம்பிட்டு இருக்கிற அம்மா, நம்பிட்டு இருக்க பிள்ளைகள், நம்பிட்டு இருக்கிற கணவர், நம்மளுக்கு எந்த விதமான இது இல்லாம போனாலும் நமக்கு ஒரே நிரந்தரம் ஆண்டவர் ஒருவரே. அவர் ஒருவரை நாம் நோக்கி பார்க்கும்படி நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் நாம் சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்பதற்காக எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்திருக்க போகிறோம். ஜெபிக்கும்படி நாம் எழுந்திருப்போம். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. தயவு செய்து எல்லாருமே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒருத்தரும் கண்களை திறக்க வேண்டாம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, கடுமையான போராட்டங்களை நீங்க சந்திக்க போறீங்க, கடுமையான கஷ்டங்களை சந்திக்க போறீங்க. தேசம் இதை விட பயங்கரமான கொடுமைகள் எல்லாம் இனி சந்திக்க போகிறது. அந்த நேரத்தில் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, உங்களை பாதுகாக்கிற கிறிஸ்து, உங்களை ரட்சிக்கிற கிறிஸ்து, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்து, அவர் மேல் நம்பிக்கை இருக்குங்க மாத்திரமே நீங்க புடமிடப்பட்டாலும், சோதிக்கப்பட்டாலும், பொன்னை போல புடமிடப்பட்டாலும் சுத்த பொன்னாக மாறும்படி உங்களை மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் நிலைக்குலைந்து போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறது போலவே பெருகவே பெருகுவீர்கள். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? நான் நிற்கும் பூமி என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தையான உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. என்னோடு சேர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை சொல்றோம், ஜெபிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்கத்துல கை பிடிங்களேன். நீ சாதிப்பாய் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நீ சாதிப்பாய். நிச்சயமாக வெற்றி உண்டு.